ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு அனந்த பத்மநாப சுவாமியின் திருவுருவ சிலையை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு திருக்கோலம்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள் இருக்கு. ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். முதலில் நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில இந்த அழகான ஆதிசேஷனின் படுக்கை அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 தலை நாகம் தான் ஆதிசேஷன். ஸோ இந்த நாகமே நாராயணரின் படுக்கையாக இருக்கிறது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு நித்திரை கோலத்தில் இந்த சிலையில இருக்கார். அவர் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவர் அருகில் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாவும் இதுல இருப்பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிவலிங்கம் இருக்கும். அதாவது பெருமாள் சிவலிங்கத்தை தியானிப்பது போன்ற ஒரு அருமையான ஒரு திருக்காட்சி. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பார்க்கலாம். இது ஒரு 5 inches ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ சிலை. எல்லா இடத்துலயும் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு அழகா இந்த சிலை வடிவத்தை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய சிலை கிடைப்பதற்கும் ரொம்ப கடினம்ங்க. ஸோ இது நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. இதுலயே ஒரு ஸ்மால் வெர்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நித்திரை கோலத்தில் மகாவிஷ்ணு இருப்பாரு. அதே மாதிரி ஆதிசேஷனும் உடன் இருப்பார். ஆனா ஸ்மால் வெர்ஷன்ல இருக்கும். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம். அடுத்தது லக்ஷ்மி நாராயணர் சங்குன்னு சொல்லலாம். ஸோ இது நல்ல ஹெவி வெயிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உருவ அமைப்பு நீங்க இங்க பார்க்கலாம். அதே உருவ அமைப்பு தான் இங்கேயும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நாராயணர் நித்திரை கோலத்தில் இருப்பார். இங்க தாயார் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு தோற்றம். ஸோ இதை சங்கில் வடிவமைத்திருக்காங்க. இந்த சங்கு ரொம்ப அழகா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துல இந்த ஒர்க் கொடுத்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது அன்றாடமே நம்ம பூஜையில் வைத்து வழிபடும் போது நிறைய நல்ல விஷயங்களை இருப்போம். செல்வ செழிப்பை நம்ம இருக்க முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் ஒன்றிணைந்து இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா செல்வ செழிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆற்றல் எல்லாமே நம்ம வீட்லயும் உங்க வீட்லயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த பொருட்கள் இன்னைக்கு நமக்கு புலனம் பண்ணுங்க. எல்லாமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. இது நம்ம உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.